நாட்களாக இருந்து வந்த சளி தொந்தரவு, அதாவது மார்சளி, காய்ச்சல், தொண்டை வலி, இரும்பல், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெமெடியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெமெடி செய்யறதுக்காக நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தோல் நீக்கிட்டு சுத்தமாக அலசி வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு நீளம் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இடிக்கல்லில் வச்சுட்டு இடிச்சிக்கலாம். 1-2 தட்டிட்டாலே போதும். ஒரு 10-15 மிளகு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம இதை கூடவே 1-2 தட்டிக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் 1-2 தட்டிட்டோம். இதை ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நாம் இடித்து வச்ச இஞ்சி, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து கப்புக்கு மாற்றியாச்சு. ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த கப்பில் 1.5 கப்பு நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் துளசி எடுத்திருக்கேன். அதாவது நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய துளசி தான் இது. நீங்கள் கருந்துளசி கூட பயன்படுத்திக்கலாம். இது அப்படியே நம்ம 1-2 பிச்சு போட்டுடலாம். அந்த மொன காம்போடையே எடுத்துக்கோங்க. சுத்தமாக அலசி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. துளசியை பிச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு பரட்டி விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாம் இடித்து வச்ச இஞ்சி, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த துளசி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய மார்சளியை கூட கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. அதே மாதிரி இந்த மிளகு, இந்த பட்டை, கிராம்பும் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த சளியெல்லாம் கரைச்சி எடுக்கும். தொண்டை வலி, காய்ச்சல் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். இரும்பலையும் குணப்படுத்தும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி மஞ்சள் தூள், அதாவது 2 சிட்டிகை மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துறேன். இதை நீங்கள் மிதமான தீயில வச்சு தான் கொதிக்க விடணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் இறங்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் துளசி இல்லை, கற்பூரவள்ளி இலை இருக்குது, அதாவது ஓமவள்ளி இலை இருக்குன்னா நீங்கள் அதுக்கு துளசிக்கு பதில் அந்த இலையை ஒரு 2-3 இலை நீங்கள் பிச்சு சேர்த்துக்கலாம். இல்லை அதுக்கு பதில் வெத்தலை கூட சேர்க்கலாம். இது எல்லாமே நமக்கு மார்சளியை, தொண்டை சளி எல்லாத்தையுமே அறுக்கக்கூடியது. தொண்டை வலியும் சரி பண்ணக்கூடியது. இரும்பல், காய்ச்சலையும் குணப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா பாதியாக வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடணும். நாம் 1.5 கப்பு தண்ணி சேர்த்தோம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. எல்லாமே இந்த துளசிலாம் நல்லா சுருண்டு வந்திருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு சுண்டி வந்தாலே போகும். இதில் இந்த அளவுக்கு சுண்டி வந்தாலே போதும். இதில் இனிப்பு சுவைக்காக பார்த்திங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பே சேர்க்காமல் அப்படியே கூட நம்ம குடிக்க முடியும். இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது இப்படி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் கடைசியில் கொதிக்கும் பொழுதே கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தேன் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேனை சேர்த்துக்கணும். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே நல்லா இறங்கிடும். இந்த திப்பி நமக்கு தேவை கிடையாது. இப்போ நான் சர்விங் கிளாஸ்க்கு மாற்றுறேன். நாம் மொத்தம் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி சேர்த்தோம். அதை நல்லா சுண்ட விட்டு 3/4 கப்பு வர அளவுக்கு சுண்ட விட்டு வடிகட்டி எடுத்துருக்குறோம். இதில் நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலன்னா இந்த சமயத்தில் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சளி, இரும்பல், தொண்டை வலி, காய்ச்சல் இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு ரெமெடி நாம் தயார் பண்ணிட்டோம். இதை நம்ம தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. இந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாயிடும். இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஊசி போடணும், மாத்திரை வாங்கி சாப்பிடணும் இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கிறதுனால, இஞ்சி சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் பால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இதை நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்ட பிறகு கூட சாப்பிட்லாம். இல்லை காஃபி, டீ சாப்பிட்றதுக்கு பதில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதா இருந்தால் குடிக்கலாம். ஆனால் அதை விட என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதே நல்லது. ஏன்னா வெறும் வயிற்றில் குடிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. காலை மாலை நீங்கள் 2 வேளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, காய்ச்சல், இரும்பல், மார்சளி எல்லாமே சரியாயிடும்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. நம்ம சேர்த்த இனிப்பு கரெக்டாக இருக்குது. நம்ம சேர்த்த அந்த பட்டை கிராம்பு அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் தெரியுது. மிளகுடைய காரம் இஞ்சியோட காரம் வந்து லேசாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. துளசியோட ஃப்ளேவரும் தெரியுது. ஓவராலாக சொன்னால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை வந்து சளி தொந்தரவு இருக்கவங்க தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாதுங்க. நார்மலாக எல்லாருமே குடிக்கலாம். இந்த தொந்தரவுகள் இருந்தால் இது தொடர்ந்து 3 நாட்கள் 2 வேளை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் 1 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு 5 ml கொடுக்கலாம் 2 வேளை. இதே கொஞ்சம் பெரிய வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் 10 ml வரைக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் நான் இப்போ செஞ்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒருத்தருக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் கூட்டி குறைச்சி செஞ்சுக்கலாம். ரொம்பவே அருமையான ரெமடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.